இந்தியாவுல ஒன்றிய பாஜக அரசு எஸ்ஐஆர் உள்ளிட்ட விவகாரங்களை கையில எடுத்து இது வந்து பாசிச அரசு தான் அப்படின்னு ஒவ்வொரு முறையுமே நிரூபித்து வருது. இது குறித்து விரிவாக பேசுவதற்காக நம்மிடையே 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் டாக்டர் எழிலன் நாகநாதன் அவர்கள் நம்மிடையே இருக்காங்க. அவங்க கிட்டே பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒன்றிய பாஜக அரசு எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு விவகாரத்தை வந்து கையில் எடுத்திருக்காங்க. எஸ்ஐஆர்ங்கிறது வாக்குரிமை பறிப்பா அல்லது குடியுரிமை பறிப்பா? அடிப்படையில் பார்க்கணும்னா தமிழ்நாட்டு முதல்வர் அடிக்கடி சொல்வார், அதாவது பாஜக ஆட்சி பொறுப்பேற்ற பிற்பாடு நடுநிலையா இருக்கிற அனைத்து அரசாங்க இயந்திரங்கள் தங்களோட கூட்டணிக்காக உள்வாங்கி செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி பார்த்தா பாஜக கூட்டணியில வந்து இடி இருக்கு, சிபிஐ இருக்கு, இப்ப தேர்தல் ஆணையம் அந்த லிஸ்ட்ல சேர்ந்துருக்கு. அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தேர்தல் ஆணையம் வந்து இந்நாள் வரைக்கும் நம்ம இந்திய குடிமகருக்கு என்னன்னா எவ்வளோ தேர்தல் நம்ம சந்திச்சிட்டோம். அதாவது முதல் தேர்தல் இருந்து இந்நாள் வரைக்கும். ஆனால் பாஜக பொறுப்பேற்ற பிற்பாடு தான் தேர்தல் ஆணையம் மேலே இருக்கிற நம்பிக்கையே மக்கள் வந்து இழந்துட்டு வராங்க. இது இந்த ஜனநாயக அமைப்புக்கே ஒரு எதிர்ப்பானது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கும் ஒரு பெரிய ஆபத்தான சூழலில் நம்ம தள்ளிட்டு இருக்காங்க. ஏன்னா தேர்தல் ஆணையங்கள் பற்றி பல்வேறு ஆதாரங்களுடன் காங்கிரஸோட தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ச்சியாக பல்வேறு வீடியோ பிரசன்டேஷன் நல்லாவே கொடுத்துட்டு இருக்காரு. பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் வைக்கிறாரு. எப்படி வந்து பிரேசில் நாட்டை சேர்ந்தவங்க எப்படி வந்து எலக்ட்ரோல சேர்ந்திருக்காங்க என்ற வெளிப்பாடு கொண்டு வந்தாரு. பிறகு தேர்தல் ஆணையத்தினால இறந்தவர்கள் என்ற பட்டியலோட டீ சாப்பிட்டு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாரு. அப்போ வந்து இந்த மாதிரி டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுக்கும்போது தேர்தல் ஆணையம் அவருக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப மோசமாக ஒருதலை பட்சமாக தான் ரெஸ்பாண்ட் பண்றாங்க. இந்த பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா தான் எஸ்ஐஆர் நம்ம பார்க்கணும், ஸ்பெஷல் இன்டென்சிவ் எக்ஸசைஸ். அப்புறம் எலக்ட்ரல் வந்து ரோல்ஸ் ரிவிஷன் பண்ணுறது. யூஸ்வலாக இது எப்படி நடக்கும்னா, ஒரு தேர்தல் ஒரு குறிப்பிட்ட தொகுதிக்கு வரும்போதோ இல்லை ஒரு மாநிலத்துக்கு வரும்போதோ ஃபேஸ்ட் மேனரில் பார்லமெண்ட் தேர்தலோ இல்லைனா சட்டமன்ற தேர்தலோ அதுக்கு ஒரு 2-2.5 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த எக்ஸசைஸ் ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இந்த எக்ஸசைஸ் முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2-2.5 வருஷம் ஆகும். இப்போ 2-2.5 வருஷம் பண்ணுற இந்த எஸ்ஐஆர் எக்ஸசைஸை வந்து தேர்தல் ஆணையம் வந்து ஒரு மாதத்துக்குள்ளே கிராம் பண்ணுறாங்க. இப்போ அதனால தான் பீகார்ல பார்த்தீங்கன்னா 65 லட்சம் பேர் அவங்க வந்து எலக்டோரல் லிஸ்ட்லேருந்து இல்லாமல் போனதுனால அப்புறம் உச்சநீதிமன்றம் நாடி, அப்புறம் உச்சநீதிமன்றம் சில வரையுறை, சில வந்து எஸ்ஓபிஸ் எப்படி வந்து பண்ணணும்னு சில அட்வைஸ் பண்ணால் கூட தேர்தல் ஆணையம் வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பு உள்வாங்கினா கூட அவங்க வந்து அவங்களோட ஸ்டைலில் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இப்போ தேர்தல் ஆணையம் வந்து உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது, நீங்கள் வந்து ஆதார் கார்டு லிங்க்டாக வந்து எலக்டர் ரோல் நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னால் அது ஆப்ஷனல் வச்சுட்டாங்க. கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். என்னன்னா எல்லா ஆதார் கார்டு வச்சிருக்கணும் வாக்காளராக இருக்கிறது இல்லை, ஆனால் எல்லா வாக்காளர்களும் ஆதார் கார்டு வச்சிருக்கணும். அதானே யூனிவர்சல் ஐடென்டிட்டி நம்பர் கொடுத்தோம். எல்லாத்துலையும் ஆதார் லிங்க் பண்ண சொன்னாங்களா இல்லையா? இப்போ அரசு வந்து காங்கிரஸ் அரசோ பாஜக அரசோ பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் நம்பர் ஆதார் லிங்க் பண்ணீங்களா, உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஆதாருக்கு லிங்க் பண்ணீங்களா, உங்கள் ரேஷன் கடை ஆதாருக்கு லிங்க் பண்ணீங்களா, எல்லாத்தையும் ஆதார் லிங்க் பண்ணாங்க. கரெக்டா இல்லையா? அப்போ ஓட்டர்ஸ் ஐடியும் ஆதார் லிங்க் பண்ணாங்க. நம்ம எல்லாரும் ஆதார் லிங்க் பண்ணி இருக்கோம். அப்படி இருக்கும்போது ஆதார் லிங்க் பண்ணும்போது எலக்டர் ரோல் ரிவிஷன் வரும்போது ஆதார் லிங்க்டோட அப்ரோச் பண்ணி ரொம்ப சுலபமாக எலக்டர் ரோல்ஸை பண்ணலாம். இல்லை நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற 6 கோடி 7 கோடி மக்கள் இன்னாலேருந்து வாக்காளர்கள் கிடையாது, உங்களுக்கு வாக்குரிமை இல்லை, இப்போ புதுசாக வர ரோல் தான் எலக்டர் ரோல் தான் இவங்க வாக்காளர்களாக நாங்க வந்து அறிவிக்க போறோம் என்று வரையறை கொண்டு வருவாங்க. அப்படின்னா இதுக்கு பேர் ரிவிஷனே கிடையாது இல்ல சார், இது வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ரிவிஷனே சொல்ல முடியாது, சீர்திருத்தம் அப்படிங்கறது சொல்ல முடியாது. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்ப டோட்டலி சேஞ்ச் ஆகுது எல்லாமே. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரோல் யூசுவலா எதுக்கு வரும்னா பாத்தீங்கன்னா இறந்தவர்கள் பட்டியலை வந்து வெளியே நீக்கிறது, அடிஷன் பிறகு அதுக்கப்புறம் வந்து சில பேர் வந்து வேற ஊருக்கு போய் செட்டில் ஆயிருப்பாங்க, வெளிநாடுகளுக்கு போயிருப்பாங்க, இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் போயிருப்பாங்க, இன்னொரு மாநிலத்துக்கு போயிருப்பாங்க, அங்க குடியிருப்பாங்க. அது வந்து காலகாலமா பண்ணிட்டு தான் வந்திருக்கோம் நம்ம. இப்ப உங்களுக்கு இந்நாள்ல இருந்து உங்களோட வாக்குரிமை கிடையாது, எஸ்ஐஆருக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வாக்குரிமை வருதுன்னு என்பது சொல்வது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்டுக்கே எகென்ஸ்ட் ஆனது. நம்மளோட தனி உரிமைக்கு, அதாவது ரைட் டு ரெப்ரசன்டேஷன் ஆர்டிகல் 16க்கும் எதிர்ப்பானது. எஸ்ஐஆர் வந்து எப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட அடிப்படை கூறுக்கு எதிர்ப்பா இருக்கு. இதனால்தான் வந்து தமிழ்நாட்டு முதல்வர், திராவிட முதல்வர் என்ன சொல்றாருன்னா, எஸ்ஐஆருக்கு இருந்ததுன்னா கட்சியினர் எப்படி தயார்படுத்துவது ஒரு பக்கம் இருந்தா கூட இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்காக உச்ச நீதிமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. 2வது ஜனநாயக ரீதியாக போராட்டம் அறிவிச்சிருக்காங்க அனைத்து மதசார்பற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள். 11ஆம் தேதி பிறகு எதிர்கட்சி உட்பட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அனைத்து கட்சி கூட்டம் கூப்பிட்டு ஒரு ஒருங்கிணைந்த குரலா கொடுக்கணும் அப்படின்னு. இன்னும் ஒரே பயம் இருக்குன்னா, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எஸ்ஐஆருக்கு வந்து அதிமுக வந்து ஆதரவு கொடுக்குறாங்க.
இப்போ நடைமுறையை பார்க்கும்போது இப்போ ஒரு தேர்தல் களத்துலேருந்து தான் நான் வரேன். நான் என்னோட 1000 விளக்கு தொகுதி தான் வரேன். நிறைய குழப்பங்கள். என்ன குழப்பங்கள்லாம் 2004 வாக்களித்தவங்க இப்போ 2025 ஆச்சு. 21 வருஷம் ஒன்று. ரெண்டாவது 21 வருஷத்தில் சென்னை மாதிரி உள்ள மாநகரத்தில் வந்து இன்டர்சிட்டி மைக்ரேஷன் அதிகம், இன்டர் டிஸ்ட்ரிக்ட் மைக்ரேஷன் அதிகம். ஒரு வீட்டில் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அப்பா அம்மா அவங்க பசங்க அவங்க பெருசாகி கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஒருத்தர் தனி குடும்பத்துக்கு போயிருப்பாங்க. இவங்க எல்லார் லிஸ்ட்டும் வந்து அந்த வீட்டில் இருந்திருக்கும். பிறகு அந்த வீடை வந்து வாடகை விட்டுருக்கலாம். இப்போ வந்து எஸ்ஏஆருக்காக ஒரு பிஎல்ஓ போகிறாருன்னா வாடகை உள்ளவங்க 4 பேர் லிஸ்ட் எடுப்பாரா, இல்லை 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு அப்பா அம்மா இருந்தாங்க வாழ்ந்தாங்க அவங்க லிஸ்ட் எடுப்பாரா, இப்போ அவங்களோட பசங்களோட என்ரோல்மெண்ட் பண்ணுவாங்களா, இல்லை பிஎல்ஓ வந்து அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம்ஸ் வந்து அந்த இப்போ இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாரா, இல்லை 2004 இருந்தவங்க கொடுப்பாங்களா? இது ஒரு குழப்பங்க. ரெண்டாவது குழப்பம், 2004 தேர்தலுக்கு அப்புறம் தொகுதி மறுசீரமைப்பு ஆச்சு. இப்போ நீங்கள் 1000 விளக்கில் எடுத்தீங்கன்னா 2-3 தொகுதிகள் தியாகராஜ நகர் பகுதியிலேருந்து 1000 விளக்கில் சேர்ந்துருக்கு, அண்ணா நகர் பகுதியிலேருந்து சேர்ந்துருக்கு. 1000 விளக்குலேருந்து 2-3 தொகுதி 2-3 வட்டங்கள் பகுதிகள் என்ன பண்ணியிருக்கலாம், சேப்பாக்கல்ல போய் சேர்ந்துருக்கு. இப்போ 2000 ரோல் பேர் எலக்ட்ரல் ரோல் படி பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க தியாகராஜ நகரோட வாக்காளர் இருப்பாங்க, ஒருத்தவங்க வந்து அண்ணா நகர் வாக்காளர் இருக்காங்க. ஆனால் 2009 சீரமைப்பு முடிஞ்ச பிற்பாடு 2011 தேர்தலில் வாக்களிச்சிருக்காங்க 1000 விளக்கு. அதுக்கப்புறம் 2016, 2014 நாடாளுமன்ற தேர்தல், 2016 வாக்களிச்சிருக்காங்க. பிறகு 2000 சட்டமன்ற தேர்தல், 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், அப்புறம் 2024 6 தேர்தலில் வந்து தொகுதி மறுசீரமைப்பு ஆகி வாக்களிச்சிருக்காங்க. இப்போ அந்த 6 தேர்தலுக்கு வாக்களித்தவங்க அந்த லிஸ்ட்லாம் நீங்கள் கிடையாது. திருப்பி நீங்க 2002 ஆரம்பிச்சு அங்க போங்க. அப்ப 2024 தொகுதி மறுசீரமைப்பு பண்ணது தேர்தல் ஆணையம். அப்ப தேர்தல் ஆணையத்துக்கு உள்ள குளறுபடிகள் நிலையற்ற தன்மை தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு. இன்னொன்று என்னன்னா, இப்ப வரும்போது டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு ஆர்டிகல் படிச்சும் போது பிஎல்ஓ போடும்போது ஓடிபி சரியா ஆக மாட்டேங்குது, லிஸ்ட்ல வந்து பேர் வந்து மேட்ச் ஆக மாட்டேங்குது, ஒரே குழப்பங்கள். இப்போ உங்களுக்கு தெரியும் சென்னை தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பருவமழை காலம். இப்போ என்ன நவம்பர், மழை, டெய்லி மழை பெய்யுது. இந்த சூழல்ல இந்த எஸ்ஐஆரை வந்து திணிச்சிருக்காங்க. ஆப்வியஸ்லி ஒரு தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிருக்கணும்னா ரெஸ்பெக்டிவ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மீட்டிங் நடத்தணுமா இல்லையா? அப்போ வந்து ஆளுகின்ற பாஜக அரசோட எதிர்கட்சியாக இருக்கிற காங்கிரஸ், தேசிய நீரோட்டத்தில் இருக்கிற அரசியல் கட்சியோட கூப்பிட்டுருக்கணும். எந்தெந்த மாநிலத்தில் அவங்க எஸ்ஐஆர் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா எஸ்ஐஆர் கண்டக்ட் பண்ணதுக்கு முன்னாடி அனைத்து கட்சி கூட்டங்கள் அந்தந்த மாநிலத்தில் நடத்திருக்கணும். வேரியஸ் ஃபீட்பேக் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கிட்ட தான் வாங்கியிருக்கணும். அப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்க வந்து ப்ராப்பர் ரெப்ரசன்ட் சொல்லுவாங்க, இந்த டைம் இல்லை, ஏன்னா இவ்வளோ 1.5 மாதத்தில் நீங்கள் வந்து டைம் டியூரேஷனில் வந்து 2.5 வருஷம் வேலையை எப்படி கிராம்ப் பண்ணுவீங்கன்ட்டு பல்வேறு இன்புட்ஸ் வாங்கிட்டு தான் ஒரு உண்மையான ஜனநாயக கோட்பாடுகளுக்கான லிஸ்ட்டை ரெடி பண்ணுறது தானே. இங்கே அநியாயம் அது. ஒன்று நீங்கள் சொல்கிறபடி குடியுரிமை ரத்து பண்ணுற மாதிரி வாக்குரிமையை ரத்து பண்ணுறதுக்கான செயல் மாதிரி தோணுது. இப்போ லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், சிறுபான்மையர்களோட ஓட்டு, இஸ்லாமிய சகோதரர்கள், கிறிஸ்தவ சகோதரர்கள்லாம் பேர்லேயே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நீங்கள் கொத்தா நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு சதி வேலை பண்ணுறீங்க. அவர்களை நீக்குவதற்கான முயற்சி தான் இது, ரைட்டா இல்லையா? அப்புறம் ஒடுக்கப்பட்ட சமூகம், பிற்படுத்த சமூகம், ஏரியா வைஸாக நம்ம பிரிச்சிருக்கும் போது ஐடென்டிஃபை பண்ணி ரிமூவ் பண்ணுற சதி வேலையா? அப்போ இதை இவ்வளோ நாள் தேர்தல் அரசியல் ஈடுபட்ட அதிமுகவுக்கு இந்த பிரச்சனைகள் தெரியாதா? அப்போ பாஜக சொல்றது எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து அடிமையாக நீங்கள் ஒத்துக்கொண்டு ஆக்சுவலி பப்பட் மாதிரி தான் அவங்க ஆயிட்டீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உண்மையிலே தமிழ்நாட்டு உள்ள ஜனநாயக தன்மையை புரிந்த சமூகம் தமிழ்நாடு. நீங்கள் வந்து தமிழ்நாடோட வாக்காளர்கள் வந்து நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. அவங்களோட ஓட்டு பூத்துன்னு அவங்களோட எலெக்ஷனோ இல்லை தேர்தல் அரசியலோ இல்லை சமூக அரசியலோ விழிப்புணர்வு பார்க்குற மக்கள், புதிய வரவுகள் யார், உண்மையாக நமக்காக நிற்பாங்களா இல்லையா அப்படின்னு தெரியும். அவங்களால ஒரு லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ்க்கு எப்படி ஓட்டு போடணும், ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கு எப்படி ஓட்டு போடணும், ஒரு நாடாளுமன்ற ஓட்டுக்கு எப்படி போடணும், வித்தியாசப்படுற நோக்கெல்லாம் அவங்களுக்கு இருக்குது மக்களுக்கு. அப்போ இவ்வளோ ஜனநாயக தன்மையை புரிந்த மக்களுக்கு நீங்கள் அவங்க வாக்குரிமை எடுக்கிற முயற்சி வந்து இப்போ களத்துலேருந்து வெடிச்சிட்டு இருக்கு. அப்போ யாரை பார்க்குறாங்கன்னா தேர்தல் காலகட்டத்தில் மட்டும் இல்லை, சமூக பாதுகாப்புக்கு மட்டும் இல்லை,
தங்களோட வாக்குரிமையை யார் பாதுகாப்பாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் தான் எதிர்நோக்கி இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள், அது திமுக சார்ந்தவர்களாக இருக்கலாம், இல்லாதவர்களாக இருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் வந்து தங்களோட முதல்வரை தான் நோக்கி பார்க்குறாங்க. நீங்கள் எங்களோட வாக்கு உரிமையை நிலைத்து வாக்கி கொடுப்பீங்களா? அந்த களத்தில் தமிழ்நாடு மக்களும் இணைந்திருக்காங்கன்ற நான். நீங்க சொன்ன மாதிரி இவ்வளவு நடைமுறை சிக்கல்கள் வந்து இது இருக்கு. ரொம்ப பேசிக்கா சொன்னோம்னா, இப்போ அந்த எனுமரேஷன் ஃபார்ம் கொடுக்குறாங்க. ஒருத்தர் அந்த வீட்ல இருந்து ஊருக்கு போயிட்டா கூட அந்த ஃபார்மை யார்கிட்ட கொடுப்பாங்க? அப்போ நீங்க அந்த மாதிரி பேசிக்கான ஒரு சிக்கல்கள் இருக்கு. இது நீங்க சொன்ன மாதிரி இன்னும் உள்ள போனோம்னா சொன்னீங்க. நீங்க இந்த 4 நாள் 5 நாள்லாம் தொகுப்பாக நீங்க விடுமுறைகள் வரும்போது என்ன பண்ணுவாங்க, 20 லட்சம் பேர் சென்னை விட்டு கிளம்புவாங்க. ஆப்வியஸ்லி சார். ரைட்டா? அப்போ சென்னை வந்து காலியா இருக்கும். அப்போ சென்னை வாசிகள் மட்டும் தான் இருப்பாங்க. 20 லட்சம் பேர் வெளியில போகும்போது, இப்போ எஸ்ஐஆர் எக்ஸசைஸ் பண்ணும்போது 20 லட்சம் பேர் வெவ்வேறு மாவட்டத்திலிருந்து சென்னைக்கு வேலை பார்க்கறதுக்கும் படிப்புக்காகவும் வந்திருப்பாங்க. இப்போ அந்த 20 லட்சம் பேர் வந்து ஒரு ஒர்க்கிங் டேல போகணும். அப்போ ஒரு பிஎல்ஓக்கு தேர்தல் ஆணையம், அதாவது அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்ட பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் வந்து எஸ்ஐஆரை வந்து எனுமரேட் பண்ணுறதுக்கு 3 தடவை போகணும்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 3 தடவை போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மினிமம் 3 தடவை போகும்போது அந்த ஏரியாவில் வந்து அவங்களுக்கு யார் இருக்கா, எப்படி இருக்கான்னு என்ற முன்கூட்டியான எந்த வகையான தொகுப்பும் இல்லை. அவங்கக்கிட்ட என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும்? நீங்கள் 2002 எலெக்ஷன் லிஸ்ட்டு கையில் வச்சுருக்காங்களா? இப்போ அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் எடுத்துகிட்டு போய் 2002 லிஸ்ட்டோட இவங்க கம்பேர் பண்ணி கரெக்டுன்னு சாங்ஷன் பண்ணுவாங்களா? இது ஒரு மாசத்துல நடக்கக்கூடிய காரியமா? இப்போ நிறைய பேர் சென்னையில் நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க, டாக்டர் எங்களுக்கு ஓட்டு வந்து ஊரில் இருக்குது, நாங்கள் எப்போ போகிறது, எப்போல பிஏல வருவாங்கன்னு எனக்கு தெரியல, இந்த பிஏல எங்களால் காண்டாக்ட் பண்ண முடியல, அவங்க காண்டாக்ட் பண்ணாலும் நான் அவங்க சொல்கிற டேட்டில் நான் போய் நிற்கணும் அப்படின்றாங்க. இன்னொரு ப்ராக்டிக்கலான விஷயம், நகர்ப்புற வாழ்விட குடியிருப்பு பகுதியில் அரசாங்கம் வந்து தமிழ்நாட்டு அரசு, தமிழ்நாட்டு முதல்வர் வந்து புதிய குடியிருப்புகள் கட்டி கொடுக்குறாங்க. இப்போ எல்லா ப்ராஜெக்ட் 1000 விளக்குலேயே 6-7 ப்ராஜெக்ட் நடந்துகிட்ருக்கு. இப்போ அந்த பில்டிங்லாம் புது பில்டிங் வந்துட்டுருக்கு. மக்கள்லாம் வந்து அரசாங்க திட்டத்தினால மக்கள் வந்து வெளியில் வாடகை கொடுத்துட்ருக்காங்க. இப்போ ஒரு தொகுப்பில் போயிட்டு எங்கே போய் அவங்கள போய் வாக்கு வந்து பிஎல்ஓ கன்ஃபர்மேஷன் பண்ணும், எஸ்ஐஆர் ஃபார்ம்ஸ் எப்படி கொடுக்க முடியும்? இப்போ என்ன சொல்லுங்கன்னா, எல்லாரும் ஒரு நாள் கூட போகிறாங்களா? இங்கே கட்டிட வேலை நடந்துட்டு இருக்கும் போது வெளியில் இருக்க வாடகைக்கு போன மக்களை வந்து ஒரு நாள் இங்கே கூப்பிட்டு லிஸ்ட் எனிமரேட் பண்ணுற எல்லாம் சாத்தியக்கூறுப்படுமா? அதெல்லாம் ஒரு பெரிய ப்ராக்டிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது. அப்போனா இது எனக்கு என்னென்னா, பாஜக தேர்தல் ஆணையம் கூட்டணி என்பது அதெல்லாம் தெரியாது, ஏதோ பண்ணி முடிச்சுட்டு வந்துடுங்க, மீதி நாங்கள் பார்த்துருக்கோம். ஒரு விஷயம் வந்து தேர்தல் ஆணையமோ இல்லை எதிர்கட்சி ஆளுங்கட்சி பாஜக வந்து ராகுல் காந்தி அவர்கிட்ட இந்த வேற யாரோ பேர்லாம் இருக்குது, அந்த ஊருக்கு சம்மந்தப்பட்ட ஹரியானா சம்மந்தப்பட்ட இல்லாதவங்க வெளிநாட்டவர் பேர்லாம் இருக்கும்போது உங்களோட பூத் ஏஜென்ட் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அப்போ கொஸ்டின் பண்ணலாமே அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ராகுல் காந்தி என்ன பற்றி சொன்னார்னா, எங்கள் பூத் ஏஜென்ட் லெவலில் கொஸ்டின் பண்ணால் ஓகே, அப்போ இது நடக்கலை, பூத் ரிவிஷன்லாம் ஆனக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் சென்ட்ரலைஸாக இது இன்ட்ரடியூஸ் ஆயிருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். அந்த குற்றச்சாட்டுக்கு எந்த வகையான பதில் சொல்லாமல் எலெக்ஷன் கமிஷன் இருக்குது. இப்போ என்ன இன்னொரு வேடிக்கையான விஷயம்னா, இப்போ இருக்க உச்சநீதிமன்றம் நீதிபதி BR கவாய் அவர் வருத்தம் தெரிவிக்கிறாரு, இனி முக்கியமான கேஸ் எல்லாரும் 27க்கு மேல பாத்துக்கலாம் சொல்லி ஒன்றிய அரசுக்கு எதிரான வழக்குகள் எல்லாமே எதிரானவருக்கோ ஆதரவானவருக்கு இல்ல, அவர் என்ன முக்கியமான வழக்குகளுக்கு அவர் ரிட்டையர் ஆகட்டும் மாதிரி இது வரைக்கும் 23ஆம் தேதி உச்ச நீதிமன்ற வரலாற்றில் இந்த மாதிரியான ஒரு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அரசோட அட்டர்னி ஜெனரல் பார்த்து இந்த மாதிரி வருத்தம் தெரிவித்த சூழலை இது வரைக்கும் கண்டார், வரலாற்றிலே இல்லை இது வரைக்கும். அதான் நிறைய பேர் வந்து இந்திய ஜனநாயக கோட்பாட்டில் இது என்ன ஃபாசிசம் என்ற வார்த்தையை வந்து நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொல்லும் போது, ஃபாசிசத்தோட அடிப்படையை பார்த்தீங்கன்னா ஹிட்லர் அவர் வந்து ஜெர்மானிய கைப்பற்றத்துக்கு முன்னாடி எப்படி கைப்பற்றினார் என்ற வரலாறு யாராவது படித்தாங்கன்னா, ஜனநாயக நோன்புகளை ஜனநாயக அடிப்படைகளை தகற்று எறிய நடவடிக்கைகளை ஈடுபட்டு தான் டிக்டேட்டரா மாறுறாங்க. சர்வாதிகாரம். எஸ், அது எப்படி போகுதுன்னா, ஜனநாயகத்திலிருந்து சர்வாதிகாரம் போகும்போது ஜனநாயகத்தை பாதுகாக்கிற அடிப்படையான பில்லர்ஸ் வந்து ஒண்ணா காலி பண்ணிட்டு வருவாங்க. இப்ப மக்கள் எங்க போவாங்க? உச்ச நீதிமன்றத்துக்கு தான் எண்ட் பாயிண்ட். அங்க உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியே புலம்புறாரு. சரி, தேர்தல் ஜனநாயகத்தை அடிப்படை வந்து வாக்கு. ஒரு ஆட்சி சரியில்லைன்னா தன்னோட மக்களால் தேர்ந்தெடுத்த பிரதிநிதிக்கு டெஸ்ட் ஒன்ஸ் இன் 5 இயர்ஸ், அந்த டெஸ்ட் மூலம் தான் மக்கள் வந்து ஜனநாயகத்தில் வெளியே தள்ளுவாங்க.
அதே நான் வந்து அந்த மேனிபுலேட் பண்ணும்போது உரிமையுமே பறிக்கிறாங்க. ஜனநாயக அடிப்படைக்கே மக்கள் வந்து ஒரு கொஸ்டின் வரும்போது இது எவ்வளவு பெரிய ஆபத்துல போய் முடிய போகுதுன்னு நமக்கு ஒரு பெரும் அபாயம் வந்து இப்ப தமிழ்நாடு வந்திருக்கு. நேரடியாக இவ்வளவு நாள் வரைக்கும் தமிழ்நாட்டு முதல்வர் இந்த பாஜகவோட பல்வேறு சதிகள் வந்து தமிழ்நாட்டு மக்களை வந்து பாதுகாத்து வர்றார். நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா கடைசியா ஒரு 2014 2025 வரைக்கும் ஆளுகின்ற பாஜகவுக்கு 2 மாநிலம் தான் கண்ணில் இருக்குது. ஒன்று குஜராத், ஒன்று வந்து உத்தரப்பிரதேஷ். அவ்வளோ நிதியை வந்து தள்ளியிருக்காங்க. கொடுத்திருக்காங்க. தென்னிந்திய மாநிலங்களுக்கு எந்த வகையான நிதி உதவியும் பண்றதில்ல. பல்வேறு போராட்டங்கள் பண்ணோம். ஒரு தடவை நீதிமன்றம் போய் தான் நம்ம வந்து OP-க்கு அதிகபட்சமா 18,000 கோடி அப்ப தமிழ்நாட்டு மக்களை வந்து பாதுகாத்துட்டு வருது. பொருளாதார ரீதியாக எந்த வித பாதிப்பும் இல்லாமல், எந்த வகையான ஒன்றிய அரசு உதவி இல்லாமல் தமிழ்நாடு தனிச்சையாக சமூக பொருளாதாரத்தை உயர்த்தினா தமிழ்நாட்டு முதல்வர். இப்ப பாதுகாப்பு கவசமா இருக்காரு. இப்ப எஸ்ஐஆர் மாதிரி ஒரு எக்ஸசைஸ் வரும்போது மக்கள் நேரடியாக அதை பார்க்குறாங்க. அது நேரடியாக பார்க்குறாங்க. இவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு அரசியல் கட்சி 1.5 மாசத்துல 2 வருஷம் நடவடிக்கை வேண்டிய ஒரு எலக்ட்ரல் ப்ராசஸை வந்து கிராம்ப் பண்ணி இந்த வகையான ஒரு கிரவுண்ட் அப்ளிகேஷன் இல்லாமல், எந்த வகையான அரசியல் கட்சிகளிலும் ஒரு பங்கேற்காம, மாநில கட்சிகள் பற்றி பேசாமல் நீங்கள் பாட்டுன்னு ஒருதலை பட்சமாக நீங்கள் அறிவிச்சுட்டு நீங்கள் வந்து எஸ்ஐஆர் இந்த 3 ஸ்டேட்டில் இருக்குன்னு சொன்னால் அது அடிப்படையிலே மக்கள் வந்து இது ஒரு ஆபத்தான சூழல் நெருங்கிட்டு இருக்கோன்னு மக்களுக்கு தெரியுது. இப்போ வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி வந்து வாக்காளர்கள் எல்லாருமே சமம், எல்லாருக்குமே சம உரிமை. இந்த வாக்காளர் அடையாள அட்டையே வந்துட்டு இந்திய குடிமகன் அப்படிங்கிறது ஐடென்டிட்டிக்காக தான் கொடுக்கப்பட்டது. இப்போ வந்து இவங்க எல்லாத்தையுமே ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ அகைன் இவங்க வந்து நான் ஒரு இந்திய குடிமகன் தான் வந்து நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்போ குடியுரிமையே இப்போ இல்லை, அப்படிதான் கொண்டு வந்திருக்காங்கன்னா நீங்க சொல்றது என்னன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து சிட்டிசன் அப்படின்னு குடிமகனுக்கான வரையறையை வந்து கொடுக்குறாங்க. டெஃபினிஷன் ஃபார் அ சிட்டிசன் கொடுக்குறாங்க. ஆன் வாட் பேசிஸ் இன் இந்தியன் சிட்டிசனுக்கு சில டெஃபினிஷன்ஸ் இருக்கு, ரைட்? இது ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொன்று வந்து ஒரு எப்படி ஜனநாயகத்தில் தேர்தல் நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951, 1952, பிறகு எலெக்ஷன் எப்படி கண்டக்ட் பண்ணுற இந்த ரூல்ஸ், இது எல்லாமே அரசியலமைப்பு சட்டத்தை அடிப்படையில். அதுக்கான ஏஜென்சி தான் எலெக்ஷன் கமிஷன். எலெக்ஷன் கமிஷன் நீ குடிமகனா இல்லையா என்று முடிவெடுக்கிற இடத்துல எலெக்ஷன் கமிஷன் இல்ல. அதோட ரோல் அது கிடையாது. நீ ஒரு தேர்தல் காலகட்டத்தில் தேர்தலை அரசியல் சட்டம் ஏற்ப, ஜனநாயக அடிப்படை ஏற்ப ஒரு தேர்தலை நடத்த வேண்டிய பொறுப்பு தான் எலெக்ஷன் கமிஷன் இருக்கு. என்ன பண்ணிட்டாங்க, எலெக்ஷன் கமிஷன்ல வந்து முழுமையா வந்து என்ன பண்றாங்கன்னா, உங்களோட ஆதார் கார்டு ஆப்ஷனல் ஆக்கிட்டு, உங்களோட பர்த் சர்டிஃபிகேட், உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களோட பேன் கார்டு, உங்களோட பாஸ்போர்ட்டு என்று பல்வேறு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஆர்ஆர் எதுக்கு? நான் ஓட்டர்னு நான் ப்ரூவ் பண்ணோம். நான் எதுக்கு ப்ரூவ் பண்ணோம்? நான் தான் 2004 2021 வரைக்கும் நான் 7 தேர்தல ஓட்டு போட்டுட்டேனே, அதுக்கு மேல திருப்பி நான் ஓட்டர் நான் உங்ககிட்ட ப்ரூவ் பண்ணணும். அப்ப ஓட்டர்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய நிர்பந்தம் இருக்குன்னா, அப்போ என்ன வந்து ஓட்டிங் ஃப்ரான்ச்சைஸ்லேருந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அடிப்படை உரிமை ஜனநாயகத்தில் ரைட் டு ஓட் என்னோட அடிப்படை உரிமையிலேருந்து நீங்கள் வந்து என்னை எடுக்க பார்க்குறீங்க, ரைட்டா இல்லையா? அப்போ அவங்க எடுக்க பார்க்கும்போது நான் யாராலும் சொல்லணும் அவன் தான் ஓட்டர், நான் போடுற லிஸ்ட்டு தான் ஓட்டர், மற்றவங்களாம் ஓட்டர் இல்லை அப்படின்னு தள்ளுறது எலெக்ஷன் கமிஷனுக்கு அந்த 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 லிமிட்டேஷன்ஸே இல்லை. 3 விதமான கிரைட்டீரியாஸ் வச்சிருக்காங்களா சார்? 2002, அதுக்கப்புறம் அந்த 1987, இந்த கிரைட்டீரியாஸ்லேயே வந்துட்டு பேரண்ட்ஸோட ஐடென்டிட்டியை வேற நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. இல்லை ரிலேஷன்ஸ் உறவினர்களோட ஐடென்டிட்டியை வேற அவங்க நிரூபிக்க வேண்டிய கட்டாயம். ஒரு வீட்ல இருந்து இன்னொரு வீடு ஷிஃப்ட் ஆகும்போது எந்தெந்த ஃபார்ம்ஸ், நான் மருத்துவராக சொல்றேன், மெடிக்கல் ரெக்கார்ட்ஸே மக்கள் வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் நம்ம ஊர் சூழலில். ரேஷன் கார்டு வச்சிருப்பாங்க பெர்மனெண்ட்லி. நிறைய பேர் வந்து வெளிநாட்டுக்கு போனால் தான் பாஸ்போர்ட்டே அப்ளை பண்ணுவாங்க. அப்புறம் ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட்டுக்கு வந்து இபி பில் கட்டுவாங்க, இதெல்லாம் காட்டுவாங்க. நான் எதுவுமே எடுத்துக்க மாட்டேன். ஏன் உங்களோட பழைய ஓட்டர் ஐடியை நான் எடுத்துக்க மாட்டேன்னு சொன்னால் எந்த விதத்தில் நியாயம்? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் அப்படி நீங்கள் இன்னும் நீங்கள் டீப்பாக நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா, பிஜேபியோட சக்ஸஸ் வந்து அவங்க 1925 ஆர்எஸ்எஸ் ஆர்கனைசேஷன் ஆரம்பித்து அவங்களோட அரசியல் கட்சியாக பிஜேபி வந்தக்கப்புறம் ஆர்எஸ்எஸ் வந்து நிறைய பேரை ட்ரெயின் பண்ணுறாங்க. எதுக்கு ட்ரெயின் பண்ணுறாங்கன்னா, அரசாங்க இயந்திரத்துக்குள்ளே அலோவ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து 70கள் 80களுக்குள்ளேயே நிறைய பேர் ஆர்எஸ்எஸ் சித்தாந்த கொள்கை உள்ளவங்களை வந்து அரசு இயந்திரங்களை வந்து அவங்க வந்து உள்ளே ஏற்றிருக்காங்க.
அந்த அரசு இயந்திரத்தில் அவங்க உள்ள ஏறி அவங்க படிப்படியாக மேலே ஏறி, அது காங்கிரஸ் வந்து இதை கண்காணிக்க தவறிட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். நான் அவங்க படிப்படியாக அந்த அதிகாரிகள் வந்து முக்கியமான பொறுப்புகள் வந்து உட்காந்துட்டாங்க. இப்போ 2014 2025 வரைக்கும் பாஜக தொடர் வெற்றிக்காக இந்த பேர் சொல்லாத பேர் குறிப்பிடாத அதிகார வர்க்கம் வேலை பண்ணிகிட்டே இருக்கு. அந்த அதிகார வர்க்கம் வந்து நீதிமன்றத்தில் இருக்கலாம், நான் சொல்கிறது அந்த கும்பல் வந்து கேபினெட் செக்ரட்டரிஸ்லேயோ அண்டர் செக்ரட்டரிஸ் ஃபார்மேட்டில் இருக்கலாம், இது மாதிரி தேர்தல் நடத்துகிற அதிகாரிகள் ரூபத்தில் கூட இருக்கலாம். இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா பாஜக ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் உள்ளவங்களை வந்து அவங்க மேலே ஏற்றி கரெக்டான பொறுப்புகளை நியமித்து அவங்கள இந்த மாதிரி அவங்களுக்கு வேண்டிய முடிவுகளை எடுக்கக்கூடிய அதிகார வர்க்கத்தில் அமர வைக்கிறதுல ப்ராசஸில் இருக்காங்க. அதனால தான் நீங்கள் மல்லிகார்ஜுன் கார்கேவாக இருக்கட்டும், ராகுல் காந்தி அவர் இப்போ ரியலைஸ் பண்ணி சொல்கிறாங்க ஆர்எஸ்எஸ் இந்த நாட்டுக்கு வந்து விரோதமாக செயல்படுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த சித்தாந்தத்துக்கு நேரடியான கொள்கை எதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல் சமூக தளத்தில் திராவிட முன்னேற்ற கழகம். அப்போ அதையும் நம்ம வந்து தொடர்ச்சியாக எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். அவங்க பண்ணுற சதி வேலைகளை ஒரு சதி வேலைகளும் வெறும் தமிழ்நாட்டுக்கு உட்பட்டதுக்கு மட்டும் இது கிடையாது. இந்த இந்திய துணைக்கண்டத்தில் பல்வேறு மொழிவாரி மாநிலங்கள் இணைந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து பாதுகாக்கிற வேலையில் நம்ம ஈடுபட்டுருக்கோம். ஸோ அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டு முதல்வர் பண்ணுற நீதிமன்ற வளாகத்தில் இருக்கிற நீதித்துறையில் இருக்கிற நம்ம உச்ச நீதிமன்றத்தை வழக்கு தொடர்ந்து நீதிமன்றங்களில் வந்து போராட்ட தளமாக இருக்கட்டும், இல்லை மக்கள் மன்றத்தில் போராட்ட தளமாக இருக்கட்டும், இந்த ஜனநாயகத்தை பாதுகாக்கிற முயற்சியில் தான் நம்ம தமிழ்நாட்டை செயல்பட்டு இருக்கோம். சார், ஹரியானா வாக்கு திருட்ட இடத்துக்கும் வந்து இவர் ஆதாரங்களோட மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வந்து அவர் எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலி அவர் ஒரு விஷயம் மென்ஷன் பண்றாரு, என்னன்னா அந்த ஓட்சோரின்னு சொல்லலை, வாக்கு திருட்டுன்னு அவர் சொல்லலை, சர்க்கார் சோரி அப்படின்னு ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்றாரு. அதாவது காங்கிரஸோட வெற்றியை வந்து ஒன்றிய பாஜக அரசு இதன் மூலமா பறித்து கொண்டார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. ஆனா ஒன்றிய பாஜக அரசு மௌனம் காக்குறாங்க. அப்ப மௌனம் சம்பந்தமா குற்றச்சாட்டு அவங்களோட அகம்பாவம் சொல்லுவேன் நான். நீ என்ன வேணா கத்திக்கப்பா, நாங்க பவர்ல வந்துட்டோம், நாங்க பவர்ல இருக்கிறோம். பட் ஆதாரங்களோட ஒரு குற்றச்சாட்டு வைக்கும்போது அதை தெளிவுபடுத்த வேண்டியது கடமை. பாசிச தன்மை என்பது என்னன்னா, ஜனநாயக ரீதியாக நீங்க எந்த குரல்கள் எழுப்பினாலும் நான் அதை கண்டுக்கவே மாட்டேன். நான் எனக்கு தெரியும், நான் எங்கே நடந்தால் எங்கே வேலை நடக்கும்னு எனக்கு தெரியும். எங்களோட சகாக்கள், எங்களோட ஆட்கள் தேர்தல் அரசியல் களத்துலேயும் வேலை செய்கிறாங்க. எங்களோட ஆட்கள் வந்து அரசாங்க அதிகாரத்துறையில் இருக்காங்க. அதனால் எங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த பார்லமெண்ட்ற ஜனநாயகத்தில் இருக்கிற எங்கெங்கெல்லாம் நாங்கள் வந்து ஊடுருவ முடியுமோ ஊடுருவி அதே பார்லமெண்ட்ற ஜனநாயகத்தை வந்து கொலாப்ஸ் பண்ணுற வேலையில் நாங்கள் ஈடுபட்டுருக்கோன்னு என்ற செய்தி தான் அது. அதான் சொல்கிறாங்களே, நீதிமன்றம் போங்க, ஏன் வந்து கவாய் இல்லாமல் தள்ளி போடுறாங்க? ஏன்னா அடுத்த ரோல் வர அவங்க ஆட்களை நீதிபதிகள் யார் வர நல்லா தள்ளி போடுறாங்க. கரெக்டா இல்லையா? அப்போ வந்து என்ன, கோர்ட்டுக்கு வாங்க, பேசிக்கலாம் வாங்க. முதல் முறையாக ஒரு எலெக்ஷன் கமிஷன் பிரஸ் மீட்டை ஒரு எதிர்கட்சி தலைவரை நேரடியாக அட்டாக் பண்ண ஒரு எலெக்ஷன் கமிஷன் தான் பார்த்துருக்கீங்களா? குற்றச்சாட்டு வைக்கிறாரு, குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லிட்டு போங்க. தனிப்பட்ட முறையில் பர்சனலைஸ்டு வெண்டாட்டாவோட பேசிங்க பார்த்துருக்கீங்களா? தான் நடக்குது இவர்களோட ஆட்சியில். கண்டிப்பாக சார். இப்போ பீகார் சட்டமன்ற தேர்தல் இப்போ வந்து முதற்கட்ட வாக்குப்பதிவு 65% வாக்குப்பதிவு அப்படிங்கிறது நடந்திருக்கு. அங்கேயுமே வந்து போலி வாக்காளர்கள் வந்து சேர்க்கப்பட்டிருக்காங்க. 65 லட்சம் வாக்காளர்கள் வந்து எடுக்கப்பட்டிருக்காங்க. இது வந்து இதனுடைய தாக்கங்கள் வந்து இந்த தேர்தலோட முடிவுகளில் எப்படி எதிரொலிக்கிறதுக்கான வாய்ப்புகள்? மார்ஜின்ஸ் யூஸ்வலாக வந்து மக்கள் ஜனநாயகத்தில் மக்கள் கிட்ட தான் நம்ம வந்து பவரை பெறுறோம். இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட நீங்கள் 1000 விளக்கு சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொல்லும் போது அது எனக்கு சொல்லலை, தனிப்பட்ட நபருக்கு சொல்லலை. என்னை வந்து அங்கீகாரம் கொடுத்த 1000 மக்கள் தான் நீங்கள் சொல்கிறீங்க, அவங்க தான் எனக்கு பவர் கொடுத்துருக்காங்க, நான் சட்டமன்ற உறுப்பினர் பேசுகிறேன். இப்போ அதே தான் மக்கள் அதிகாரம் வந்து ஒரு அரசியல் கட்சிக்கோ அவங்களோட பிரதிநிதிக்கு கொடுக்கும் போது அந்த அதிகாரம் பண்ணுற ப்ராசஸே அவனுக்கு கொலாப்ஸ் பண்ணுறது தான் பிரச்சனை. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, நல்லா அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது வந்து குறைக்கிறதுக்கான முயற்சிகள் நடக்கும், அவங்க நார்மலைசேஷன் பண்ணது முயற்சி நடக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் அந்த ராகுல் அவர்கள் கொடுத்த எடுத்துக்காட்டோ இல்லை ஹரியானா எடுத்துக்காட்டோ வெரி வெரி நார்மல் மார்ஜின், அந்த மார்ஜினுக்கு கரெக்டாக வேலை செஞ்சுருக்காங்க. இந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸை ரிமூவ் பண்ணால் பிஜேபி கேண்டிடேட் ஜெயிச்சிடறாரு. ஸோ அவங்க வந்து ஃபைன் டியூன்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுதான் இங்கே இஷ்யூ ஆகுது. இப்போ நாளைக்கு வந்து
போன தேர்தலே பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமாருக்கும் ஆர்ஜேடிக்கும் தேஜஸ்விக்கும் பெரிய அளவு வித்தியாசம் கிடையாது. இல்ல இப்போ வந்து பீகார் வந்து எந்த நிலையில இருக்கு உங்களுக்கு நல்லா தெரியும். மக்கள் மாற்றத்துக்காக வாக்களிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஆனா அதை எப்படி ஓவர் கம் பண்றது? நான் அதிகாரத்துல இருக்கிறேன், டபுள் இன்ஜின். நான் வந்து மாநில அதிகாரத்துல இருக்கேன், ஒன்றிய அரசு அதிகாரத்துல இருக்கேன், என்னோட கூட்டணியா இருக்கிற எல்லா இதுவும் இருக்கு. தேர்தல் காலகட்டத்தில் இடி ரைடு விட்டுறது, தேர்தல் காலகட்டத்தில் வந்து சிபிஐ விட்டுறது, பிறகு அப்புறம் இந்த மாதிரி எலெக்ஷன் கமிஷன் போன்ற இயந்திரத்தை மிஸ்யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே ரெக்டிஃபை பண்ணுறது. நான் என்ன கேட்குறேன், இந்த மாதிரி ஒரு அப்ரோச் ஈடுபடும் போது மக்கள் பெருவாரியாக போலிங் ஸ்டேஷன்ஸ் வந்து வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்களிக்கிறத மார்ஜின் குறைய குறைய அது ஆபத்தில் முடியும். ஸோ அதனால தான் தேர்தல் முடிஞ்ச பிற்பாடு எவ்வளோ பெரிய வித்தியாசத்தில் வந்து ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணி ஜெயிக்குது நம்ம பார்க்கணும். சார், பீகாரோட சட்டமன்ற தேர்தல் பரப்புரையின் போது பிரதமர் மோடி பேசியிருந்தார் இல்லையா, அதாவது தமிழ்நாட்டில் வந்து வட மாநில பணியாளர்கள் வந்து துன்புறுத்தப்படுறாங்க அப்படின்னு. அப்போ வந்து இது திமுக மீதான அச்சமா இல்ல என்ன மாதிரி இதை எடுத்துக்கிறது? அவர் வெறுப்பு அரசியலை பரப்புறாங்களா? அவர் குஜராத்ல போயிட்டு ஒரு மாநில தேர்தல் அப்ப பீகாரிகளோட தொல்லைகள்னால குஜராத் மக்கள் அவதிப்படுறாங்கன்னு பேசின இங்க வந்தவே வணக்கம் தமிழ்நாடுன்னு ஆரம்பிச்சு திருக்குறள்லாம் பேசுறாரு. அதுவும் என்னன்னா அவருக்கு அந்த அன்னைக்கு குஜராத்ல போய் ஜெயிக்கணும். ஆனா இப்ப இருக்கிற தொழில்நுட்பத்தினால ஒருத்தர் எங்கெங்க என்னென்ன பேசினா நமக்கு பதிவாகுது. எனக்கு உச்சக்கோவம் எங்கன்னா, முதல் ஃபேஸ் தமிழ்நாடோட பார்லமெண்ட் தேர்தல் நாடாளுமன்றத்தில் ஃபேஸ் 1ல முடிச்சுட்டு கடைசி ஃபேஸ் ஒரிசாவில் போய் பேசும்போது ஒரிசாவோட வளர்ச்சிக்கு, ஒரிசாவோட பல வகையான மானுட வளர்ச்சிக்கு, மனிதவள குறியீடுகளுக்கு, தொழில்களுக்கு நிறைய தமிழ்நாடு கேடர் சேர்ந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் ஒரிசா கேடர் இருக்கவங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தவங்க நிறைய பேர் உழைச்சிருக்காங்க. அது அவங்க வாழ்க்கையை கொடுத்துருக்காங்க. அது நவீன் பட்நாயக் அது தெரிஞ்சு யாரெல்லாம் ஒரிசாவோட தன்னலமற்று சேவை செய்கிறவர்களை வந்து அவர் வந்து ஊக்களித்திருக்கார். அவ்வளோதான். ஒரிசா அது முன்னேறி இருக்கு. ஒரிசா ஒரு அமைதி பூங்காவாக இருந்தது. இவர் தேர்தல் பிரச்சாரத்தில் போய் என்ன பண்ணுறாருன்னா, கோயில் ஜெகநாத் பூரியோட கோயிலோட சாவிகள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு, தமிழ்நாடு திருடர்கள் அப்படின்னு சொன்ன வாய் தான் அது. அப்போ தமிழ்நாடு திருடர்கள்னு எப்போ சொல்றாருன்னா, தமிழ்நாடு ஃபேஸ் 1 எலெக்ஷன் முடிஞ்சக்கு அப்புறம் தான் போய் சொல்ல முடியுது. அப்போ எலெக்ஷனோட ஃபேஸஸ் யார் டிட்டர்மைன் பண்ணியிருக்கா? இப்போ அந்த அப்படி சொல்லிட்டு திருப்பி அவர் தமிழ்நாட்டுக்கு வர முடியாது தெரியும் அவருக்கு. கரெக்டா இல்லையா? தமிழ்நாடு திருடர்கள் சொல்லி நீங்க எந்த மூச்சியை வச்சுக்கிட்டு நீங்க தமிழ்நாடு வர முடியும். அப்ப தமிழ்நாடு ஃபேஸ் 1 எலெக்ஷன்ல முடிச்சிட்டுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் ஒரிசா ஃபேஸ்ல அடுத்த ஃபேஸ்ல வருது, ஃபேஸ் 3 ஃபேஸ் 4ல வருது. இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரிசா மக்கள் பாஜகவுக்கு வாக்களித்தனால்தான் அவங்க பவர்ல இருக்காங்க. அதனால்தான் ஜெய் ஜெகநாத் சொல்றாங்க, ஜெய் ஸ்ரீராம் விட்டாங்க, ஜெய் ஜெகநாத் சொன்னாங்க. ஏன்னா சமாஜ்வாதி பார்ட்டி நல்லா சீட்ஸ் ஜெயிச்சிட்டாங்க உத்தரப்பிரதேசத்துல. அவங்க எதிர்பார்த்த மாதிரி உத்தரப்பிரதேசத்துல சீட்டு வரல. ராமர் பேரை சொல்லி அங்க ஏன்னா இவங்க தமிழர்கள் திருடர்கள் சொல்லி அங்க ஒரியா மக்கள் உங்க தமிழர்கள் தான் உங்களை ஆட்சி செய்யறாங்க மாதிரி ஒரு வெறுப்பு உணர்ச்சி உண்டாக்கி பண்ணிட்டாங்க. நானும் சொல்றேன், எலெக்ஷன் கமிஷன் இதுக்கு பிளான்ல இருக்கு. இந்த ஃபேஸ் ஆஃப் எலெக்ஷன் எப்படி டிட்டர்மைன் பண்ணீங்க? அவரோட பிரச்சாரத்துக்கும் உங்களோட ஃபேஸஸ் ஆஃப் எலெக்ஷன் வைக்கிறதுக்கும் யாரை சிங்க் பண்ணதுன்னு கேட்கணும். இது ஒன்று. ரெண்டாவது, இப்போ பீகார்ல வந்து சொல்றாரு, பீகார்ல ஏற்கனவே ஒரு தடவை ஹோலி பண்டிகைகளுக்கு கிளம்பும் போது மக்களை பார்த்து ரயில்வே ஸ்டேஷனில் மக்கள் குவிந்திருக்க மக்களை ஏதோ பிரச்சனை போல எல்லாம் ஏறுறாங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? அதுக்கு எதிர்வினை நம்ம பண்ணோம். இப்போ பீகாரை சேர்ந்த தொழிலாளிகளே வெளிப்படையாக ஊடகங்களுக்கு வந்து நாங்கள் நல்லா தான் இருக்கோம், தமிழ்நாடு எங்களை சுயமரியாதையோடு நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க, இந்த பள்ளிக்கூட மாணவர்கள், பீகாரை சேர்ந்த பள்ளிக்கூட மாணவர்கள் புலம்பெயர்ந்த தொழிலாளிக்கு நம்ம அரசு பள்ளியில் படிக்கிறாங்க, தமிழ் படிக்கிறாங்க, நல்ல மார்க் வாங்குறாங்க. அவங்களுக்கு வந்து காலை உணவு திட்டம் வருது, மதிய உணவு திட்டம் இருக்கு. பீகார் தொழிலாளி சொல்றான், இங்க மனிதர்களா எங்களை நடத்துறீங்க, எல்லாரும் என் குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை போய் அவர் என்ன சொல்றாரு, பீகார்ல போயிட்டு கொச்சையா பேசுறாரு இல்லையா? அதாவது இப்ப தமிழ்ல திமுக என்ன எங்கேருந்து மேலேருந்து வந்தா? திமுக தமிழர்களோட பிரதிநிதி, தமிழர்களோட அடையாளம். அதை திமுக பண்ணுதுன்னு சொல்றதெல்லாம் இந்த மாதிரி ஒரு மக்கள்கிட்ட பிரிவினைவாதம் பண்ணி ஜெயிக்கிற கோட்பாடு வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு மட்டும் தான் இருக்கும்.
தேங்க்யூ ஸோ மச் சார். அதாவது ஒன்றிய பாஜக அரசு பாசிசத்தன்மையோட சர்வாதிகார போக்கத்தான் வந்து செயல்படுத்திட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி உண்மையை சொன்னீங்க. என்ன இருந்தாலும் தமிழ்நாடு எஸ்ஐஆர் விவகாரத்தை கொண்டு வந்தாலும் இல்லை என்ன மாதிரியான விவகாரங்களை கொண்டு வந்தாலும் போராடும் வெல்லும் அப்படிங்கிறது உண்மையா தெரியுது சார். நன்றி சார். நன்றி.